இணைந்திருக்கும் நேயர்களே வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் என்றால், இன்றைக்கு இந்த விடயம் கதைத்தே ஆக வேண்டிய விடயம், குறிப்பாக அகிம்சை. அகிம்சை என்பது பலருக்கும் அகிம்சை என்றால் என்னென்று ஓரளவுக்கு எங்கள் எல்லாருக்குமே விளங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த அகிம்சை என்று வரும்பொழுது எங்களுக்கு உடனடியாக வருவது, அகிம்சை வழியில் போராடி பாரத தேசத்தை மீட்டெடுத்தார் மகாத்மா காந்தி, காந்தியடிகள் என்று உப்புக்கிரக போராட்டம், சத்தியாகிரகம் எல்லாம் செய்தார் என்று நாங்கள் பல்வேறு இடங்களிலே படித்திருப்போம். இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகளிடம் கேட்டால் அகிம்சைக்கு போராடி வெற்றி பெற்றவர் யார் என்றால் மகாத்மா காந்தி என்றுதான் கூறக்கூடியது. எனவே எங்கெங்கெல்லாம் ஆயுத போராட்டங்கள் தோற்கிறதோ அங்கெல்லாம் அகிம்சை போராட்டங்கள் நடாத்தப்படுது. அகிம்சை போராட்டங்களுக்கு ஒரு மதிப்பொன்று இருந்தது. குறிப்பாக அகிம்சை போராட்டங்கள் அடுத்தவருடைய மனதை உருவ வைக்கக்கூடியதாக இருக்கும், அவருடைய மனதிலே மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அப்படி வெள்ளைக்காரர்களே அந்த மனதிலே மாற்றம் ஏற்பட்டு இந்தியாவுக்கு காந்தியினுடைய அகிம்சை போராட்டத்தை மதித்து சுதந்திர நாடாக அறிவித்திருந்தார். ஆனால் ஒரு வெள்ளைக்காரனுடைய மனதிலேயே அந்த உருக்கம் வரும்பொழுது இந்த அகிம்சையால் சுதந்திரம் அடைந்திருக்கக்கூடிய இந்தியர்கள் எந்தவித உருக்கமும் கல்லஞ்சக்காரர்களாக இறுதி வரைக்கும் இருந்தார்கள் என்பதை ஈழதேசத்தினுடைய வரலாறும் என்றைக்குமே கூறிக்கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் மறுதளித்து விட முடியாது. குறிப்பாக பல இடங்களிலே மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டாலும் குருசேசத்திலே ஆயுத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆயுத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதும் இறுதியாக துரியோதனை காக்கக்கூடியது எதுவென்றால் தன்னுடைய கண்களை மூடி அகிம்சையாக இருந்து தன்னுடைய கண்களை மூடி கணவனையே கண்கண்ட தெய்வம் என்று, கணவனுக்கு கண்கள் இல்லை என்று காந்தாரி எப்படி கண்களை மூடி அகிம்சையாக ஒரு போராட்டத்தை செய்தாலும் அவளுடைய போராட்டத்தின் மூலம் அவருடைய கண் பார்வை திறக்கும் பொழுது துரியோதனுக்கு கிடைத்த வச்சிர உடல் தான் இறுதி வரை அவனை ஒரு போராட்ட களத்திலே நின்று போராட வைத்தது, பீமனுடன் துவந்த யுத்தம் புரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. அப்போ எங்கெங்கெல்லாம் ஆயுத போராட்டம் வலுவிழந்த போது அங்கெங்கெல்லாம் அகிம்சை போராட்டங்கள் பல இடங்களிலே கை கொடுத்து கொண்டு அது இலக்கிய காலங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கும் பொழுது, ஏனென்றால் நாங்கள் குறிப்பாக இந்த பலம் கூண்டியவர்களெல்லாம் அகிம்சை ரீதியிலே தியான ரீதியிலே இருந்து இறைவனிடம் வரங்களை பெற்று பிறகு ஆயுத போராட்டத்துக்கு மாறிய விடயங்கள் எல்லாம் இருக்கு. எனவே எங்களுக்கு ஒன்று வேண்டும், வரங்கள் வேண்டும் என்றால் அகிம்சையை ஆயுதமாக எடுப்பது பல இடங்களில் இருந்தாலும் அகிம்சையே அந்த தியாகத்தினுடைய எல்லையை மீறிய பிள்ளையாக எங்களுடைய தேசத்திலே இருக்கக்கூடிய தியாக தீபம் திலீபனாவுடைய 38வது நினைவேந்தல் நிகழ்வு தான் இன்றைக்கு இறுதி நாள், 12வது நாளாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து, குறிப்பாக இந்த இந்திய பாரத தேசத்தை நோக்கி 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை 23 வயதிலே ஆரம்பித்திருக்கக்கூடிய எங்களை போன்ற ஒரு பிள்ளை, எங்களை விட வயது குறைந்த ஒரு சிறுவராக அவர் அன்றைய காலங்களில் இருந்திருப்பார். ஒரு மருத்துவ பீடமானோம், எல்லாருக்குமே மிகப்பெரிய கனவு. எங்களை எல்லாம் கேட்டால் சின்ன வயதிலே மருத்துவராக வேண்டும், டாக்டராக வேண்டும். அப்படி தன்னுடைய கனவு கைகளில் இருக்கும் பொழுது அந்த கனவையெல்லாம் கைவிட்டு விட்டு இந்த பாழாய்ப்போன மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னுடைய உயிரை துச்சம் என மதித்து ஒரு இளைஞன் துணிந்து நின்றார் என்றால் அது வரலாற்றுகளிலே போற்றப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அந்த வயதிலெல்லாம் காதல் வரும், காமம் வரும், எங்களுக்கு பெண்கள் வரும், ஓடி விளையாட வேண்டி வரும், ஊர் சுத்த வேண்டி வரும், இன்றைக்கெல்லாம் பைக்குகள் அதுகளுக்கு தெரியும். அப்படி அந்த இளைஞனுக்கும் கனவுகள் பல இருந்திருக்கும் தானே, ஆசைகள் பல இருந்திருக்கும் தானே. எல்லாவற்றையும் துறந்து விட்டு இந்த மண் மக்கள் அவர்களுடைய எதிர்காலம், இந்த கண்முன்னே எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்லாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு இளைஞன் 23 வயதே தன்னுடைய உயிரை துச்சம் என மதித்து அந்த மேடையில் ஏறி ஒரு நாள் சாப்பிடாம விட்டால் எங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் ஏதோ செய்கிற மாதிரி இருக்கு, நாங்களே நிலை தடுமாறி மயங்கி விழ போகக்கூடிய கட்டங்களுக்கு இருக்கு. ஆனால் 12 தினங்கள் தான் கொண்ட கொள்கை மாறாது சத்தியம் வாங்கிவிட்டு என்னை ஒருபோதும் தடுக்கக்கூடாது என்று சத்தியம் வாங்கிவிட்டு பலர் கண்ணீர் விட்டு கதறி எழுது கொண்டிருக்க இறக்கும் வரை தான் இறந்து போகப் போகிறேன் என்று தெரிந்தும் 650 மாவீரர்களோடு 651வது மாவீரராக நான் விண்ணிலிருந்து இந்த மண்ணை பார்ப்பேன் என்று கூறிவிட்டு செல்லக்கூடிய அந்த உடல் வலிமை என்பதை தாண்டி அந்த மனதினுடைய வலிமை எப்படி இருக்கிறது நினைத்து பாருங்கள். உடல் 12 நாட்களிலே உடல் வலிமை குன்றி பலமிழந்து உடல் சோர்ந்து போனாலும் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கையினுடைய மன வலிமை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. தான் இறக்கும் தருவாயிலும் அந்த கண்கள் பேசிக்கொண்டே இருந்திருக்கும். இந்த இனம் ஒரு காலத்திலே போராடும், இந்த இனம் தன்னுடைய விடியலை பார்த்திருக்கும், தன்னை ஆயுதமாக்கி இந்த இனம் தன்னுடைய தேவையான விடியலை பெற்றுக்கொள்ளும் என்பதும் இந்த இனம் இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் தான் அந்த போராட்டங்களை எல்லாம் கேவலப்படுத்தும் விதமாக ஒரு இளைஞர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகள் போய் சேரவில்லை என்பது இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கவலையாகும். இப்படியெல்லாம் உங்களுடைய அண்ணன் ஒருவன் செயற்பட்டிருக்கிறான், நீங்கள் இன்றைக்கு ஓடி ஆடி பைக்கில் ஓடி திரிஞ்சு பைக்கில் விழுந்தெளிமை முறிஞ்சு விபத்துகளை பார்த்தால் தெரியக்கூடியதாக இருக்கு. இனத்தினுடைய வரலாறுகள் மறந்து போதைக்கு அடிமையாகி அடுத்தவனுக்கு வேலை செய்து அங்க விழுந்து இஞ்ச விழுந்து போதைப் பொருள் கடத்தி போதைக்கு அடிமையாகி எல்லாம் செத்து கொண்டிருக்கும் பொழுதும் நீங்கள் யாருமே எதற்கும் அடிமையாக கூடாது, உங்களை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது என்பதற்காக உங்களை போன்ற ஒருவன் சிறுபோக சந்தோஷங்கள் சிறுவயது சந்தோஷங்கள் அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய உயிரை துச்சம் என மதித்திருக்கிற அந்த வரலாறு எங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. நினைத்து பாருங்கள், ஒரு நாள் நாங்கள் சாப்பிடாம இருந்தோம்னா எங்கள் அம்மா படக்கூடிய படம் அன்பா சொல்லி பார்ப்பா, அம்மா அழுது சொல்லி பார்ப்பா, பிறகு அடிதடிராம இறங்கிடுவோம், சாப்பிட்றியா இல்லையா இறங்கிடுவோம். ஆனால் தன்னுடைய பிள்ளை 12 தினங்கள் அந்த மேடையிலே இருக்கிறது என்பது அது பெற்றோர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைத்து பாருங்கள். சாப்பாடு இல்லாமல் பசி பட்டினியால் நான் வறண்டு குடல் சுருங்கி அந்த பிள்ளை துவண்டு கொண்டிருக்கும் போது அந்த பெற்றோர்களுடைய நிலைமையை எப்படி நினைத்து பாருங்கள். அப்போ அந்த பிள்ளை தன்னுடைய குடும்பமாக இந்த மண்ணையும் மக்களையும் தான் நேசித்திருக்கிற என்ற உண்மையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், வரலாறுகளை கடத்தி கொடுங்கள் என்பதை தான்
இந்த தியாக தீபத்தினுடைய இந்த நாளிலே அகிம்சையை உலகத்திற்கு எடுத்துக்கூடிய இந்த நாளிலே நாங்கள் கூறக்கூடியதாக. நிச்சயமாக இந்த நாள் அப்படி என்பது தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் என்பதை தாண்டி இன்று இருக்கக்கூடிய ஒரு சிலர் அதை மறந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பது ஒரு பெரிய மனவேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதையும் தாண்டி ஹரிஹரன் பல விடயங்களை உணர்வுபூர்வமாக பகிர்ந்திருந்தார். குறிப்பாக ஒரு 23 வயது இளைஞன் அப்படி என்று சொல்லியுள்ள இந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த ஆசாபாசங்கள் அதையெல்லாம் துறந்து ஒரு இனத்தை இந்த மண்ணில் இருப்பவர்கள் நேசித்திருக்கிறார்கள் அப்படி என்கின்ற பொழுது அந்த இனம் மீதும் இந்த மண் மீதும் அவர்கள் வைத்திருந்த பற்று என்பது எவ்வளவு ஒரு அளப்பெரிய ஒரு விடயமாக இருந்திருக்கிறது அப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வரலாறுகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிக்கும் எங்களுக்கும் ஒரு மாபெரும் வழிகாட்டிகளாக இருக்கும் அப்படி என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். குறிப்பாக எங்களுடைய பாடசாலை காலங்களில் எல்லாம் ஒரு பாரத தேசம் இந்திய தேசத்தினுடைய ஒரு தலைவர் மகாத்மா காந்தி அவர்களுடைய படத்தை போட்டுவிட்டு இவர்தான் அகிம்சையின் மறு உருவம் அப்படி என்று எங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். அந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கின்ற பொழுது அகிம்சை என்றால் இப்படித்தான், அந்த நாட்டிற்கு அந்த நாட்டின் தலைவர் ஒரு சுதந்திரத்தை அகிம்சை வழியில் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்கிற பொழுது எங்களுக்கு பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நாங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கின்ற பொழுது அப்படி அகிம்சை வழியில் தங்களுடைய நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய அந்த நாட்டிடம் அகிம்சை வழியில் போராடி எங்களை போன்ற ஒரு 23 வயதில் இருக்கக்கூடிய பார்த்தீபன் திலீபனாகி இந்த மக்களுக்காக இவ்வளவு போராட்டத்தை இந்த உணவை தவிர்த்து போராடி இருக்கிறார் அப்படி என்கின்ற பொழுது அகிம்சையின் மர உருவம் எல்லாம் அவர்கள் இல்லை, எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய நாட்டில் பிறந்து வளர்ந்து இன்று ஒளியா இருக்கக்கூடிய அந்த மனிதர் தான் இந்த அகிம்சைக்கெல்லாம் மாபெரும் உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் பெருமையாக சொல்லி கொண்டாலும் அவர்கள் ஏன் தங்களுடைய உயிரை ஆகுதியாக்கி கொண்டார்கள், அவர்கள் ஏன் தங்களுடைய உயிர்களை தியாகமாக்கி கொண்டார்கள் என்பது நிஜத்தில் அதற்கான சரியான விடயம் இடம்பெறவில்லை என்றாலும் இன்று இருக்கக்கூடிய தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை போக்கு என்பது எப்படி இருக்கிறது. இன்று நாங்கள் கல்வியில் எங்களுக்கு சம உரிமை வேண்டும், எங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் எங்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டும், நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகள் இந்த தேசத்தில் எங்களுக்கான உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக போராடி இன்று கல்வி அப்படி என்று சொன்னாலே மாவட்டங்களிலெல்லாம் இறுதி மாவட்டங்களாக வரக்கூடிய அளவிற்கு எங்களுடைய தமிழர் பிரதேசங்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் எங்களுடைய வயிற்றில் பிறந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த வயிறு எரியுது அப்படி என்று சொல்ல வேண்டும் போல் இருக்கும். இந்த இனத்திற்காகவா இவ்வளவு போராட்டம் அப்படி என்று கேட்க வேண்டும் அப்படி என்று தோணும். அந்த தியாகங்களுக்காகவாவது எங்களுடைய தேசத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாறுகளுக்காகவது எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்வார். குறிப்பாக இன்று நவராத்திரி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கல்வி அப்படி என்பது ஒரு அழிக்க முடியாத செல்வம் அப்படி என்று எங்களுக்கு இந்த நவராத்திரி காலங்களில் அந்த பாவுதல் மூலம் சொல்லி தருவார்கள். அப்படிப்பட்ட கல்விதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. இந்த அனைத்தும் இழந்திருக்கக்கூடிய ஒரு இனத்திற்கு இலவசமாக இந்த நாடு தரக்கூடிய அந்த கல்வியாவது இன்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் சரியாக இறுகப்பற்றி கொள்ள வேண்டும், அதன் மூலம் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய இறுதி வழி, தான் கடைசி ஆப்ஷன் அப்படி என்று சொல்லக்கூடிய மாதிரி. இந்த நாளில் நாங்களும் ஒரு முறை அவர்களை நினைவு கூர்ந்து கொள்வோம். எங்களுக்கு பின்னர் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த வரலாற்றை கடத்த வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவார்கள், பெருமையாக சொல்லுவார்கள், நாங்கள் அதையெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதெல்லாம் ஏன் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவான் அப்படின்னு. நாளை எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ தெரியாது. அவர்களும் அந்த உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வருமோ வராதோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எந்த ஒரு பிழைகள் எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற பொழுதும், எங்கெல்லாம் எங்களுக்கான உரிமைகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுதும், எங்களுக்காக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய அவர்களை ஒரு கணம் மனதில் நிறுத்தி இந்த நாட்டில் நாங்களும் வாழ்வதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது அப்படி என்பதை ஒரு கணம் மனதில் நிறுத்தி கொண்டு எங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய அந்த பழக்கத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் நாங்கள் பழக்கப்படுத்தப்பட வேண்டும் அப்படி என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது பல இடங்களிலே நேற்றைய தினம்னா பன்னி பகுதிகளுக்கு நாங்கள் போய் வரும் பொழுது இந்த தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் நினைவாக உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டிகள் பல இடங்களிலே நடாத்தப்படுது. புலம்பெயர் தேசங்களில் நடாத்தப்படுவது கூட இங்கேயும் பல இடங்களிலே அந்த போட்டிகள்லாம் நடாத்தப்படுது. குருதிக்கொடை அப்ப இந்த காலங்களிலே உயிர் கொடுத்தவர்களுக்காக குருதிக்கொடை கொடுப்போம் என்று தியாகதீபம் திலீபன் அவர் நினைவாக பல இடங்களிலே குருதிக்கொடை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இருக்கட்டும், குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியாக இருக்கட்டும் என்று பல இடங்களிலே நாங்கள் இருக்கு. அதே போல இந்த பார்த்திபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக என்று
ஆவண கண்காட்சிகள் எல்லாம் நல்லூர் பிரதேசங்கள் இடம். அதை பலர் வந்து தங்களுடைய சிறுவர்களுக்கு அடுத்த கட்ட சந்ததி கடத்தக்கூடியார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போதும் எங்களுடைய சிறுவராய ஞாபகங்கள் எல்லாம் எங்களுக்கு வரக்கூடிய இந்த வன்னி பிரதேசத்தில் இருக்கும்போதும் பாடசாலை காலங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு பேச்சாளராக வெளியிலே வந்திருக்கிறோம் என்றால் அங்கேதான் இந்த பேச்சு 12 தினங்கள் என்றால் 12 நாட்களும் காலம அசம்பிளியில் இதெல்லாம் பேச விடுவார்கள். அப்படி அங்கே பேசி பழகிதான் 12 தினங்களும் நாங்கள் பேசி பழகிறோம். அப்படி பேசி பழகிய விடயங்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்களை இப்படி ஏதோ ஒரு பேச்சாளராக அந்த மண்கள் கொடுக்கக்கூடிய மண்பாசி. அப்போ எங்களுடைய பிள்ளைகளையும் அதே போல இதை நீங்கள் யாரும் நினைக்கிற ஒரு இனவாதமாக இருக்கட்டும் அல்லது இவர்கள் ஒரு இனம் சார்ந்த விடயங்களை கொண்டு இது அல்ல, இது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அகிம்சை ஆயுதமாக பார்க்கப்படுது. உலகத்திற்கு இப்படி ஒரு அகிம்சை நடந்திருக்கிறது, ஒரு மௌன போராட்டத்தினுடைய வலியை கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் மகாத்மா காந்தியை கூட பேச முடியாத நிலைமைக்கு இருப்போம். ஆனால் இது அப்படி இல்லை, இது ஒரு இனம் சார்ந்த விடயங்கள், அனைத்தையும் இனம் சார்ந்த விடயம் என்று பார்க்காமல் இன மத பேதம் சாதியம் எல்லாவற்றையும் சார்ந்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு உலகத்திற்கு ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய விடயமாக இந்த விடயம் இருக்கு. எனவே இந்த வரலாற்று உண்மைகள் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய பக்கம் சேர வேண்டும் என்பதை தான் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடியதாக இருக்கு. என்றால் தடமாறி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு வரலாறுகள் இருக்கு, அப்படியான வரலாற்றின் வழி வந்த நாங்கள் இன்றைக்கு தடமாறி செல்லலாமா என்ற ஒரு எண்ணத்தை கூறக்கூடிய தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டிலே தன்னுடைய கொள்கை தன்னுடைய உடல் பலமிழந்து போனாலும் மன ரீதியிலே எந்தவித சோகமின்றி மனம் தளராமல் மன உறுதியோடு ஒருவன் உயிரை கொடுத்தே தீர்வேன் என்று இருந்திருக்கிறான் என்ற அந்த மன உறுதியை எங்களுடைய பிள்ளைகளிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் என்ற தன்மை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டும். அப்ப தியாக தீபம் என்பவர் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனைக்கும் ஒரு முன்னுதாரணமாக, அன்றைக்கு அப்படி இந்த சமூகத்துக்கு முன்னுதாரணமாக இருந்து தமிழர்களை ஒன்று சேர்த்து கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கும் தமிழர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக மிகப்பெரிய ஒரு மாற்று மருந்தாக திலீபனுடைய வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த தற்கொலைகள் மனம் தளர்ச்சி இன்றைக்கு உளநல பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்றால் இந்த வரலாறு கடத்தப்பட்டால் அந்த பிரச்சனைகள்லாம் இப்படி ஒருவர் இருந்தக்கூடிய இனத்திலே நாங்கள் இன்றைக்கு சின்ன விடயங்களுக்கெல்லாம் தற்கொலை செய்வதா என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் விதைக்கக்கூடியதாக இருந்தோம். மனதில் உறுதி வேண்டும் என்ற சிந்தனையை விதைக்கக்கூடியதாக இருக்கும். நல்லனவே எண்ணல் வேண்டும் என்று பாடியிருப்பார். அப்போ அந்த விடயங்கள் எல்லாம் இவர்கள்லாம் விதைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்றைக்கு போதைக்கு அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்துக்கெல்லாம் எதுக்குமே அடிமையாக கூடாது ஒரு அண்ணனுங்களுக்காக போராடி இருக்கிறானே என்று அந்த எண்ணங்களை விதைக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கொள்கை இல்லாமல் இலட்சியம் இல்லாமல் எது கிடைக்கிறதோ அதை பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது 5 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றினால் நான் என்னுடைய போராட்டத்தை நிறைவு செய்வேன், இல்லாவிட்டால் நான் இறக்கும் வரைக்கும் தொடர்ந்து செல்வேன் என்று பிடித்த இலட்சியத்திற்காக கொண்ட இலட்சியத்துக்காக இறுதி வரை ஒருவன் நின்றிருக்கிறானே என்ற வரலாறு எங்களுடைய பிள்ளைகள் பக்கம் சென்றாலே நான் படித்து இவராக வர வேண்டும், சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் என்னுடைய பாதையிலிருந்து விலக மாட்டேன், அப்படி எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு மன பக்குவத்தை உருவாக்கக்கூடிய இலட்சியத்தின் மீது தீரா காதல் கொண்டு வரக்கூடியதாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை ஒரு இன விடுதலை என்பதை தாண்டி இன்று இளைய சமுதாயம் தடமாறி செல்லக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நடமாடும் ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடியது. எனவே இந்த வரலாற்றை கடத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது. நாங்கள் கடத்தாமல் விட்டால் இது திரிவுபடுத்தப்பட்ட வரலாறாக ஒரு கட்டத்திலே ராவண மன்னன் எப்படி கலைபத்தில் சிறந்தவனை தலைபத்தில் சிறந்தவனாக காண்பித்தார்களோ அப்படி வர வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். எனவே அகிம்சை என்றால் காந்தி என்று ஒரு பக்கம் கூறினால் காந்திக்கே அகிம்சையை கற்பித்துக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அகிம்சைகள் ஒருபோதும் தோற்றுவிடக்கூடாது. அந்த விடயங்களை அடுத்த கட்டுக்கு செல்ல எங்களுடைய இனம் தயாராக வேண்டும். குறைந்தது அந்த மனிதன் இறுதியாக அந்த கண்களிலே பார்த்து அல்லது இன்றைக்கு வானத்திலே இருந்து இந்த இனம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த விடயங்களையாச்சும் எங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சமாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களை வந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களை கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி.